Hello households, welcome to our channel. This is V. நீங்கள் clock பார்த்தா W1W1, phone battery 22, vehicle number 444, receipt amount 777. ஏன் ரிப்பீட்டடாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்கள் கணக்கு தெரியுது? இதெல்லாம் கோஇன்சிடென்ஸா இல்லை யூனிவர்ஸ் உங்கள் அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுதா? நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்புறம் ரிப்பீட்டட் நம்பர் பேட்டர்ன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டில் அதை கேஷுவலாக எடுத்துப்போம், பட் ஸ்லோலி அது எல்லா இடத்துலையும் நம்மளை ஃபாலோ பண்ணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபோன் ஓப்பன் பண்ணால் சேம் நம்பர், ரோட்டில் போனால் சேம் நம்பர் நீங்கள் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் ட்ரீமில் கூட சில நம்பர்ஸ் அப்பியர் ஆகிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்குள்ளே இந்த கொஷின் வரும், யூனிவர்ஸ் என்கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுதா? ஹே சோல்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டீப்பான இந்த டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஏன் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறோம், அதோட மீனிங் என்ன, யூனிவர்ஸ் என்ன நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. லெட்ஸ் டீப்லி டைவ் இன் டு திஸ். ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன? ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் ரிப்பீட்டட் நம்பர் சீக்வன்சஸ் லைக் 1111, 1122, 333, 444, 555, 666, 777, 888, 999, 1010, 1111, 1212. ஸ்பிரிச்சுவலி பார்த்தா இந்த நம்பர்ஸ் ரேண்டம் இல்லைன்னு நிறைய பேர் நம்புகிறோம். யூனிவர்ஸ், ஹையர் செல்ஃப், ஸ்பிரிட் கைட்ஸ், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்ட்யூஷன், இவங்க எனர்ஜி மெசேஜஸ் நம்பர்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. பிகாஸ் நம்பர்ஸ் ஆர் யூனிவர்சல் லாங்குவேஜ். வேர்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணலாம், உங்களோட ஃபீலிங்ஸ் போய் சொல்லலாம், பட் எனர்ஜி பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகும். வை யூ ஸ்டார்ட் சீயிங் ஏஞ்சல் நம்பர்ஸ்? யூஸ்வலி ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமாக வரும் எப்போனா ஸ்பிரிச்சுவலி அவேக்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது, ஒரு ஹார்ட் பிரேக் நடக்கும்போது, இமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது, ட்வின் ஃப்ளேம் ஆர் சோல் கனெக்ஷன் ஆக்டிவ் ஆகும்போது, லைஃப் டைரக்ஷன் எடுக்கும்போது, இன்னர் ஹீலிங் நடக்கும்போது. யூனிவர்ஸ் சம்டைம்ஸ் டைரக்ட் ஆன்சர் கொடுக்காது, அது சயின்ஸ் கொடுக்கும். அந்த சயின்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் நம்பர்ஸ். பிஃபோர் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்பியர், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் ஃபுல்லாக கயாட்டிக்காக இருக்கும். அதில் கன்ஃபியூஷன்ஸ், பெயின், லோன்லினஸ், இமோஷனல் பிரேக் டவுன், ஐடென்டிட்டி க்ரைசிஸ், இந்த ஸ்டேஜஸ்லாம் காமன். பிகாஸ் அவேக்னிங் யூஸ்வலி கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, பெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1111 ஆர் 1111 இது அவேக்னிங் நம்பர். இதோட மீனிங் நியூ பிகினிங், மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் ஓப்பனிங், தாட் அலைன்மெண்ட். யூனிவர்ஸ் சொல்கிறது வேக் அப். வை யூ சி 1111, 1111? யூஸ்வலி இந்த நம்பர் வரும்போது ஸ்பிரிச்சுவலி அவேக்னிங் ஆரம்பிக்குது. ஓல்ட் மைண்ட் செட் பிரேக் ஆகுது, நியூ ரியாலிட்டி ஃபார்ம் ஆகுது, சோல் கான்ஷியஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகுது. டீப் எக்ஸ்பிளனேஷன். 1111 வந்த அப்புறம் நிறைய பேர் லைஃப்பில் ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். லைக் இன்ட்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுறது, ட்ரீம்ஸ் விவிட் ஆகுறது, இமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லோன்லினஸ் ஃபீல் ஆகும், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா ஓல்ட் பேட்டர்ன்ஸ் அங்கே பிரேக் ஆகுது, நியூ வெர்ஷன் பிறக்குது. யூனிவர்ஸ் சொல்கிறது 1111, your thoughts are becoming reality faster. அதனால் நெகட்டிவ் ஓவர் திங்கிங் டேஞ்சரஸ், பாசிட்டிவ் இன்டென்ஷன் பவர்ஃபுல். இந்த ஸ்டேஜில் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு, ஒரு பர்சன் பிரேக்கப் அப்புறம் டெய்லி 1111 பார்க்குறாங்கன்னா யூனிவர்ஸ் என்ன சொல்லுது, your life isn't ending, a new chapter is starting. இப்போ 222, இது ட்ரஸ்ட் த ப்ராசஸ், இது பேலன்ஸ், பேஷன்ஸ், டிவைன் டைமிங், ஃபெய்த். வை ஆர் சி 222? மோஸ்ட்லி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில், செப்ரேஷன் ஸ்டேஜில், அன்சர்டனிட்டி, இமோஷ்னல் வெயிட்டிங் பீரியட். நீங்கள் ஆன்சர் தேடிட்டு இருப்பீங்க, அந்த டைமில் இந்த நம்பரை பார்ப்பீங்க, பட் இமீடியட் கிளாரிட்டி கிடைக்காது. இதோட இமோஷ்னல் மீனிங், யூனிவர்ஸ் சொல்கிறது ரிலாக்ஸ், எவ்ரி திங் இஸ் அலைனிங். ஈவன் இஃப் அவுட் சைட் கெயோஸாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே அலைன்மெண்ட் நடக்குது. ரிலேஷன்ஷிப்போட மீனிங், நிறைய பேர் 222 பார்க்குறாங்க, சம் ஒன் புல்ஸ் அவே, நோ கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூசிங். யூனிவர்ஸ் சொல்கிறது ஃபோர்ஸ் பண்ணாத, அலோவ் திங்ஸ் டு அன்ஃபோல்ட் நேச்சுரலி. இதோட டீப் ட்ரூத், சம்டைம்ஸ் டிலேஸ் பனிஷ்மெண்ட் இல்லை, அது ப்ரிப்ரேஷன். அண்ட் நவ் 333, இது ஹீலிங் அண்ட் சப்போர்ட். இதோட மீனிங் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட், இன்னர் ஒர்க், வைட் அப்பியர்ஸ். யூஸ்வலி இந்த நம்பர் எப்போ தெரியும்னா, நீங்கள் க்ரையிங் ஃபேஸில் இருக்கும்போது, இமோஷனல் ரிலீஸ் பண்ணும்போது, ஷேடோ ஒர்க், ஜேர்னலிங், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது. யூனிவர்ஸோட மெசேஜ், யூ ஆர் நாட் அலோன். சம்டைம்ஸ் நீங்கள் பிரேக் டவுனில் இருக்கும்போது சடன்லி 333 பார்ப்பீங்க, அது ரீஅஷூரன்ஸ். இமோஷ்னல் ஹீலிங் ஸ்டேஜில் 333 நிறைய ஓல்ட் ஓன்ஸை வெளியே கொண்டு வரும், லைக் அபேண்டன்மெண்ட் ஓன்ஸ், ரிஜெக்ஷன் ஓன்ஸ், சைல்ட்ஹுட் ட்ராமா, இன்செக்யூரிட்டி. வை? பிகாஸ் ஹீலிங்க்கு ஃபர்ஸ்ட் பெயின் சர்ஃபேஸ் பண்ணணும். இது ஏன் நடக்குதுன்னா, உங்களோட பெயினை நீங்கள் புரிஞ்சு அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இதெல்லாம். டீப் லைன், அன்ஹீல்ட் பெயின் சீக்ஸ் அட்டென்ஷன் அன்டில் ஹீல்ட். இப்போ 444, இது ப்ரொடெக்ஷன் நம்பர், சேஃப்டி, கிரவுண்டிங், ஸ்டெபிலிட்டி. இந்த நம்பர் இப்போ உங்கள் கண்ணில் படும்னா
நீங்கள் பயத்தில் இருக்கும்போது, ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணும்போது, இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, லோன்லினஸ், பேனிக் மூமெண்ட்ஸ் அந்த டைமில் இந்த நம்பர்ஸ் அதிகமாக பார்க்கலாம். யூனிவர்ஸ் சொல்கிறது யூஆர் ப்ரொடெக்டட். ட்ரிபிள் ஃபோர் எனர்ஜி காம். அது சோலுக்கு ரீஇன்சூரன்ஸ் கொடுக்கும். உதாரணத்துக்கு நைட் ஃபுல்லாக ஓவர் திங்க் பண்ணுறது அந்த டைமில் நீங்கள் சடனாக ட்ரிபிள் ஃபோர் பார்க்கலாம். அப்போ யூனிவர்ஸ் சொல்கிறது காம் டவுன், எவ்ரி திங் ஓன் கொலாப்ஸ். இதோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் சம்டைம்ஸ் அன்சேன் ப்ரொடெக்ஷன் அங்கே நடக்குது. சர்டன் பீப்புள் உங்களை விட்டு விலகிறது கூட ஒரு ப்ரொடெக்ஷன் தான். சர்டன் டிலேஸ் கூட ஒரு ப்ரொடெக்ஷன். அடுத்து ட்ரிபிள் ஃபைவ். இதோட மீனிங் மேஜர் லைஃப் சேஞ்சஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஷிஃப்ட், ரீபர்த். இதை நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா சடன் எண்டிங்ஸ். ஒரு சில பீப்புள் உங்களை விட்டு விலகும்போது, உங்கள் மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆகும்போது, ஒரு புது கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் மூவ் ஆகும்போது, இல்லை ஒரு சிட்டிஸ்க்கு நீங்கள் போகும்போது, கெரியர் சேஞ்ச் ஆகும்போது, ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் நடக்கும்போது. why the stage feels painful? பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ஃபர்டபுள் இல்லை. அங்கே ஓல்ட் பேட்டர்ன்ஸ் பிரேக் ஆகும், ஓல்ட் ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகும். யூனிவர்ஸ் சொல்கிறது சேஞ்ச் இஸ் நெசசரி. சம்டைம்ஸ் யூனிவர்ஸ் ரிமூவ் பண்ணுறது உங்கள் லைஃப்பில் இருக்க டாக்ஸிக் பீப்புளை, ஃபேக் கனெக்ஷன்ஸை, அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸை பிஃபோர் பிளெஸ்ஸிங்ஸ் அரைஸ். Deep truth, not everything you lose is lost. இப்போ 666 இது ரீஃபோக்கஸ் நம்பர், கான்ட்ரரி டு ஃபியர். நிறைய பேர் 666 பார்க்கும்போது இது ஈவல் நம்பர்னு நினைக்கிறோம், பட் இது ஸ்பிரிச்சுவல். இட் மீன்ஸ் இம்பேலன்ஸ். யூனிவர்ஸ் மெசேஜ், யூ ஆர் டூ ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபியர் ஆர் மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ். 666 நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா உங்களோட anxiety ஓவர்லோட் ஆகும்போது, அப்சசிவ் திங்கிங், ஃபியர் பேஸ்ட் மைண்ட் செட், இமோஷனல் இம்பேலன்ஸ். அப்போ யூனிவர்ஸ் சொல்கிறது ரீகனெக்ட் வித் யோர் செல்ஃப். இப்போ 777 இது ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட், ஹையர் கான்ஷியஸ்னஸ், இன்னர் பீஸ். இது எப்போ தெரியும்னா யூஸ்வலி ஆஃப்டர் ஹெவி ஹீலிங். நீங்கள் இன்ட்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது, செல்ஃப் லவ் பண்ணும்போது, பீஸ் டெவலப் ஆகும்போது, சாலிட்யூட் கம்ஃபர்டபுள் ஆகும்போது. அப்போ யூனிவர்ஸ் சொல்கிறது யூ ஆர் பிகமிங் யுவர் ஹையர் செல்ஃப். இது பிக்கஸ்ட் ஷிஃப்ட். பிஃபோர் ஹீலிங் கேஸ் அட்ராக்ட் ஆகும், ஆஃப்டர் ஹீலிங் பீஸ் அட்ராக்ட் ஆகும். தட்ஸ் 777's எனர்ஜி. அடுத்து 888 இது அபெண்டன்ஸ் நம்பர், ரிவார்ட்ஸ், காமிக் பிளெஸிங்ஸ். இது எப்போ தெரியும்னா யூஸ்வலி நீங்கள் டிஃபிகல்ட் லெசன்ஸை கோ த்ரூ பண்ணும்போது. அப்போ யூனிவர்ஸ் சொல்கிறது ரிசீவ் டைப்ஸ் ஆஃப் அபெண்டன்ஸ், நாட் ஜஸ்ட் மணி, இமோஷனல் பீஸ், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ், கான்ஃபிடென்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், healing, and all abundances. Deep line, real abundance starts when inner lack ends. அடுத்து 999 இது எண்டிங் நம்பர், கம்ப்ளீஷன், க்ளோஷர், சைக்கிள் எண்டிங். இது எப்போ தெரியும்னா உங்களோட கார்மிக் சைக்கிள் க்ளோஸ் ஆகும்போது, இமோஷனல் அட்டாச்மெண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது, சோல் எவல்யூஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆகும்போது. 999 ஸ்டேஜ் இமோஷ்னலாக ஹெவியாக இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல உங்களோட ஓல்ட் வேர்ஷன் உடையுது. யூனிவர்ஸ் சொல்கிறது லெட் கோ. பழைய விஷயத்தையும் நீ பிடிச்சிட்டு இருந்தா உன்னால் முன்னேற முடியாது அப்படின்னு. வை சம் பீப்புள் பிகம் அப்சஸ்ட் வித் ஏஞ்சல் நம்பர்ஸ். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்பர்ஸ் செக் பண்ணுவாங்க. சயின்ஸ்க்கு அடிக்டடாக இருப்பாங்க, ஆன்சைட்டி இன்க்ரீஸ் ஆகும், அது அன்ஹெல்தி. ஏஞ்சல் நம்பர்ஸ் கைடன்ஸ் கொடுக்கும், இது அடிக்ஷன் இல்லை. ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னென்னா பீஸ், அவேர்னஸ், ஹீலிங், கிரவுண்டட் மைண்ட் செட், இமோஷனல் மெச்சூரிட்டி, நாட் கான்ஸ்டன்ட் அப்சஷன். ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஏஞ்சல் நம்பர்ஸ் ரொம்ப காமன், எஸ்பெஷலி செப்ரேஷன் ஸ்டேஜ், ரன்னர் சேஸர், அவேக்னிங் ஃபேஸ், யூனியன் ப்ரிப்பரேஷன். இந்த டைம்லலாம் இது அதிகமாக காட்டும். வை? பிகாஸ் சோல் அவேக்னிங் அங்கே இன்டென்ஸாக இருக்கும். வை ஏஞ்சல் நம்பர்ஸ் சடன்லி ஸ்டாப்? நிறைய பேர் கேட்குறது, இதுக்கு முன்னாடி நான் டெய்லி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தேன், இப்போ என் கணக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் தெரியல. இதோட காரணம் என்னென்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசன்ஸை கற்றுக்கிட்டீங்க. யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் யூ டு ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் நவ். சயின்ஸ் மேலே நீங்கள் டிபெண்ட் பண்ணுறது கம்மியாகணும். சம்டைம்ஸ் த நம்பர் இட் செல்ஃப் அ மெயின் மெசேஜ் இல்லை. அந்த மூமெண்ட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன திங்க் பண்ணுறீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நம்பர் ஷோ ஆகுது. டீப் லைன்ஸ், யூனிவர்ஸ் விஸ்பர்ஸ் பிஃபோர் இட் சேஞ்சஸ் யர் லைஃப். Angel numbers are reminders, not magic. Every repeated sign is asking you to become more conscious. Sometimes your soul understands before your mind does. Not every ending is punishment. Some endings are protection. You keep seeing signs because your soul is waking up. நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட்டட் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, பாஸ் பண்ணுங்கள், ப்ரீத் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். பிகாஸ் யூனிவர்ஸ் சம்டைம்ஸ் வேர்ட்ஸில் பேசாது, அது சயின்ஸில் தான் பேசும். அண்ட் ரிமெம்பர் சோல்ஸ், த கோல் இஸ் நாட் டு சேஸ் சயின்ஸ் ஃபார் எவர். The goal is to become so aligned that you finally trust yourself. And that's all for now. This is V signing off.